வச்சு தான் நம்ம லாகின் பண்றதுக்காக நம்ம புட்டி வழியா லாகின் பண்றோம். ஸோ எவ்ரி ஒன் நீங்க எல்லாமே பண்ணிருக்கீங்களா? இந்த லைனக்ஸ் சர்வர் அண்ட் விண்டோஸ் சர்வர்ஸ் கண்டிப்பா பண்ணிருப்பீங்களா நீங்க ரியல் டைம்ல? எஸ் சார் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நம்ம லைனக்ஸ் மிஷின் அப்படின்றதுனால நம்ம ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம புட்டி வழியா லாகின் பண்றோம். ஓகே, ஸோ போயிட்டு கனெக்ஷன்ல நான் லாகின் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க, என்னோட மாஸ்டர் சர்வரை நான் இப்போ லாகின் பண்றேன். ஸோ என்னோட லாகின் நான் மாஸ்டர் சர்வருக்காக இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மாஸ்டர் சர்வர் ஒன்று, ஸ்லேவ் சர்வர் ஒன்று நம்ம ரெடி பண்ண போறோம். சார் அது ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணி. ஸோ நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு மாஸ்டர் சர்வருக்கு வந்து நான் அப்பியரன்ஸே நான் மாத்திக்கிறேன். ஸோ நான் ஒயிட் ஸ்க்ரீனா நான் மாஸ்டர் சர்வருக்கு நான் வைக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட மாஸ்டர் சர்வர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒயிட் ஸ்க்ரீன்ல இருக்கும். ஸோ நான் அதில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே என்னோட மாஸ்டர் சர்வர் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எவ்ரிபடி இஸ் கிளியர் ரைட்? எல்லாரும் பார்க்க முடியுதுல கிளியரா? எஸ் சார். யா. ஸோ இப்போ நம்மளோட மாஸ்டர் சர்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட ஒயிட் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ நம்ம ஸ்லேவ் சர்வர் நம்மளோட EC2 மிஷினுக்காக கிரியேட் பண்ணக்கூடியதான் நம்மளோட பிளாக் ஸ்க்ரீன்ல வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுமே நம்ம லாகின் பண்ணிடுவோம். இப்போ என்னோட ஸ்லேவ் மிஷினை நான் லாகின் பண்ணுறேன். பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்து புட்டி வழியா அகைன் லாகின் பண்ணுறேன். SSHல போய் ஆத்தென்டிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ஸ்க்ரீன் ஃபாண்ட் சைஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு மிஷின் இருக்கு, ஒரு பிளாக் மிஷினும் ஒரு ஒயிட்டும். ஸோ இப்போ ஒயிட்ன்றது நம்மளோட மாஸ்டராகவும் பிளாக்ன்றது நம்மளோட ஸ்லேவும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்தோடனே ரூட் யூசரா வந்துட்டேன். ரூட் யூசரா ஏன் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு பெர்மிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் தான் இந்த சர்வருக்கு ஃபுல் பெர்மிஷனோட இருக்கிறேன் அப்படின்றது. ஸோ CH mode 755 கொடுக்குறதுல அந்த மாதிரி என்னோட ரூட் பெர்மிஷன் இருக்கு. ஏன் அப்படின்னா என்னால் எல்லாத்தையும் ரீட் ரைட் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இருந்தால் தான் என்னோட லாக் என்னால் ரீட் பண்ண முடியும். ஸோ தட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ரூட் யூசரா வந்துடணும், இல்லை அந்த சர்வருக்கு அட்மின் யூசரா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஃபால்ட் பார்த்தா நம்ம எப்பவுமே CD OPT அப்படின்றது. ஸோ OPTன்ற ஒரு பாத் தான் நம்மளுக்கு இன்ஸ்டலேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாத். ஸோ என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் டிரைவ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ நேவிகேட் பண்ணதில் டிஃபால்ட்டா ஜென்ரேட் ஆன ஒரு பாத் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்கேன், எடுத்து வச்சிருக்கேன் டப்ளிகேட் கமாண்டை ரன் பண்ண போறேன். ஸோ இப்போ என்னோட மாஸ்டர் சர்வர் நான் எந்த ஸ்க்ரீன்ல ரன் பண்ணணும்? ஒயிட் ஸ்க்ரீன். ஸோ என்னோட மாஸ்டர் சர்வருக்கான கமாண்டை நான் ஒயிட் ஸ்க்ரீன்ல ரன் பண்றேன். ஓகே, ஸோ என்னோட ஒயிட் ஸ்க்ரீன்ல போயிட்டு ரூட் யூசரா போயிட்டு CD OPTன்ற பாத்துல நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ இப்போ என்னன்னா எந்த இடத்துல இருந்து டவுன்லோட் ஆகுன்றது நம்மளுக்கு காட்டிடும். ஓகே, ஸோ எந்த லொகேஷன்ல இருந்து டவுன்லோட் ஆகுது, இது 100% நம்மளுக்கு வரணும். ஸோ செக் ஹியர் இஃப் இட் இஸ் 100%. ஓகே, 100% வந்து நான் லிஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு zip ஃபார்மேட்டா தான் அது இருக்கும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா TCZ அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல என்னன்னா ஒரு கம்ப்ரஸ்டு ஃபோல்டரா இருக்கும். இது அன்சிப் பண்ணணும் அப்படின்னா XVZF இந்த கமெண்ட் போட்டிங்கன்னா இது அன்சிப் பண்ணும். TCZ ஃபார்மேட் அன்சிப் பண்ண இந்த கமெண்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸை நம்ம அந்த டிசைட் லொகேஷனுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட போறோம். கம்ப்ரஸ்டா இருக்க ஃபோல்டரை இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளங்க்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும் நம்மளுக்கு. சார் இப்போ LLன்றது என்ன கமாண்ட்? லிஸ்ட் பண்றதுக்காக நார்மல் லிஸ்டிங். LS LL ரெண்டும் சேம் தானே? ஆமா ஆமா. LLன்றது உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டும், லைன் வைஸ் காட்டும். LSன்றது டிஃபால்ட்டா ஒரு ஹாரிசான்டல் வேல காட்டும் உங்களுக்கு. என்னென்ன ஃபோல்டர்ஸ் அவைலபிள்ன்றதை எப்படி காட்டும். LL பண்ணீங்க அப்படின்னா லிஸ்ட் வைஸ் காட்டும் உங்களுக்கு. வித் லாஸ்ட் டேட், என்ன லாஸ்ட் டேட்ன்றது. ஆக்சுவலா நீங்க கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது LS-LRTன்றதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வித் டைம் ஸ்டாம்போட காட்டும், கடைசி என்ன ஃபைல்லாம் வந்திருக்கு அப்படின்றத காட்டும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ப்ளங்க்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்ப்ளங்க் ஃபோல்டருக்குள்ள போறேன் அப்படின்னோடனே அதையும் நான் லிஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு n நம்பர் ஆஃப் ஃபோல்டர்ஸ் அவைலபிளா இருக்கும். நம்மளுக்கு தேவையானது ஸ்ப்ளங்க்ன்ற ஒரு பின் பாத் தான். பின் பாத்குள்ள போயிட்டு நம்ம ஒரு கமாண்டை ரன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பின் பாத்குள்ள இருக்கேன். ஸோ OPT ஸ்ப்ளங்க் பின். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா
இதுதான் டிஃபால்ட்டான ஒரு இன்டர்வியூ கொஸ்டினும். ஸ்ப்ளங்க் மிஷினை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டால் ஓபிடி ஸ்ப்ளங்க் பின்குள்ள வந்துட்டு டாட் ஸ்ப்ளங்க் கொடுத்து ஸ்டார்ட்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன், ஆனால் நம்மள ஒரு அக்ரிமெண்ட் லேர்ன் பண்ண சொன்னோம், ரீட் பண்ண சொன்னோம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்ற மாதிரி. ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் போயிட்டே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு இந்த 100% ஆனே நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கும், எஸ் ஆர் நோ, நீங்க இதை அக்ரி பண்றீங்களா இல்லையா அப்படின்றத. ஓகே, ஸோ அதை ரீட் பண்ணோடனே நான் எஸ்ன்னு கொடுத்துட்டு நான் அக்ரி பண்ணோடனே நீங்க உங்களுக்கு செக்யூர்னஸ்க்காக ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ விவேக் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு என்டர் விவேக் @123 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பாஸ்வேர்டுன்றது நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்கு? ஸோ நம்மளுக்குன்ற ஸ்பெசிஃபைடா ஒரு லொகேஷன் கிரியேட் பண்ற மாதிரி, ஒரு செக்யூர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி கிரெடென்ஷியல்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இது சொன்னா கிரெடென்ஷியல்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மாஸ்டர் மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி வேலிடேட் பண்ணலாம், இந்த ஸ்டெப் வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்றத இங்க பாத்தீங்கன்னா 8000 அப்படின்றது இருக்கு. ஓகே, ஸோ இந்த யூஆர்எல் பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்மளோட மாஸ்டர் மிஷினோட டிஎன்எஸ் நேம், இந்த டிஎன்எஸ் நேம்ல தான் அது கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை நேராக காப்பி பண்ணிட்டு இந்த 8000 போர்ட் நம்பரை காப்பி பண்ணி நேராக போயிட்டு ஸ்ப்ளங்கோட மாஸ்டர் ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஐபி அட்ரஸ் போட்டுட்டு கோலன் போட்டு 80000 போட்டீங்க அப்படின்னா நம்மளோட மாஸ்டரோட ஐபி அட்ரஸும் நம்மளோட கோலன் 8000 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மாஸ்டர் மிஷின் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத வேலிடேட் பண்ணலாம். ஸோ இப்படி கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ஒரு மாஸ்டர் மிஷின் கிரியேட் ஆகணும். ஸோ நம்மளோட ப்ரௌசர்ல ஸ்ப்ளங்க் என்டர்பிரைஸ் அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன் வரணும். ஸோ இது வந்தோடனே நம்ம ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக கொடுத்த கிரெடென்ஷியல்ஸ் என்னென்ன? ஓகே, ஸோ இப்போ அதை நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ள லாகின் ஆகணும். ஸோ நம்மளோட மாஸ்டர் மிஷினை இப்போ நம்ம அப் பண்ணி ரன் பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, ஸோ நம்மளோட மாஸ்டர் மிஷின் இப்போ அப் அண்ட் ரன்னிங்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச் அண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கிறது நம்மளோட மாஸ்டர் மிஷினை அப் அண்ட் ரன்னிங்ல நம்ம ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஸோ நம்மளோட மாஸ்டர் மிஷின் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா நம்ம கூட இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் நம்மளோட மாஸ்டர். ஸோ இதுக்கு தான் டெடிகேட்டடா இருக்கணும் ஒரு சர்வர் அப்படின்னு சொல்றது. ஏன்னா இது அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஏன்னா சிஸ்டம் ஜென்ரேட்டரா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது வந்து தனியாகவே இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம மாஸ்டர் மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்லேவ் மிஷின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு காம்பனன்ட்ஸும் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். ஸ்ப்ளங்கோட காம்பனன்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம்ல ஸ்ப்ளங்கோட காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு மேஜரா மூணு தான். ஒன்று சர்ச் ஹெட், நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸர், தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபார்வர்டர்ஸ். ஓகே, ஸோ சர்ச் ஹெட் 3 காம்பனன்ட் தான் இருக்கு. ஓகே, 3 காம்பனன்ட்ல ஃபர்ஸ்ட் சர்ச் ஹெட். சர்ச் ஹெட்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல queries என்டர் பண்ண போறோம்ல, என்ட்ரிங் ஆர் queries நான் போட்டுக்கிறேன். நம்ம ஒரு இடத்துல என்ன மாதிரி queries வேணும் அப்படின்றத என்டர் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் நம்மளோட சர்ச் ஹெட். சர்ச் ஹெட் இஸ் வேர் வி கோனா சர்ச், நம்மளுக்கு என்ன மாதிரி லாக்ஸ் வேணுன்றதை நம்ம சர்ச் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் நம்மளோட சர்ச் ஹெட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸர். இண்டெக்ஸர்னா என்ன? பை டிஃபால்ட் இண்டெக்ஸ்னா என்ன? லொகேஷன். இண்டெக்ஸ் அப்படின்னா index 0 1 2 3 which will point the numbers start with 0. ஓகே ஓகே, ஸோ இண்டெக்ஸ்ன்றது நம்மளோட மெயின் கண்டென்ட் சொல்லலாமா? ஸோ ஒரு டிக்ஷனரி இல்லை ஒரு புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் ஒரு பேஜ் இருக்கும். என்னன்னா அந்த இடத்துக்கு போக வேண்டிய ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான் அது. கரெக்டா? ஸோ நம்ம என்ன ஆல்பபெட், இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ஷனரியில நான் வந்து எஸ்ன்ற ஒரு வார்த்தை தேட போறேன் அப்படின்னா எஸ்ன்ற லெட்டர் எனக்கு 400ல இல்லை 500ல தான் இருக்கு அப்படின்னா டைரக்டா நான் அந்த பேஜுக்கு மட்டும் போய் பார்க்க முடியும். ஸோ என்னோட பேஜ் என்ன நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுதுன்றது நம்ம ஈஸியா பார்த்துட முடியும். ஸோ 500 அப்படின்னா நான் டைரக்டா 500 பேஜ் போயிடுவேன். கரெக்டா? ஸோ நான் 1 to 499 பேஜ் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா என்னோட ரிக்குவயர்மெண்ட் எஸ்ன்ற ஆல்பபெட் ஸ்டார்ட் ஆகிற லெட்டர்ஸ் தான் எனக்கு வேணும். ஸோ எஸ்ன்ற ஸ்டார்ட் ஆகிற லெட்டர்ஸ் நான் டிக்ஷனரியில இண்டெக்ஸ்ல பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 500ல தான் இருக்கு அப்படின்னா
நான் டைரக்டா 500 பேஜ் ஓப்பன் பண்ண வேண்டிய நான் தேட வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இண்டெக்ஸஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். இட் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன், இண்டெக்ஸ் ஆஃப் த ஸ்ப்ளங்க். ஓகே, ஸ்ப்ளங்க் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஸ்ப்ளங்க் வந்து ஒரு மாஸ்டர் மிஷின் தான். ஸோ என் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஓடும். ஸோ இப்போ என்னோட அப்ளிகேஷன் நான் வந்து ஏன்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு ஏ இண்டெக்ஸ்க்குள்ள வந்து பார்த்தேன் அப்படின்னா என்னோட அப்ளிகேஷன் லாக்ஸ் மட்டும் தான் என்னால் பார்க்க முடியும். இன்னொருத்தர் வந்து பிசி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்காரு அப்படின்னா அவரோட இண்டெக்ஸ் போட்டுட்டு பிசின்னு கொடுத்துட்டு போயிட்டாருன்னா அந்த பிசி அவரோட அப்ளிகேஷனோட லாக்ஸ் மட்டும் தான் பார்க்கும். இதனாலதான் சொன்ன மாஸ்டர் மிஷின்றது பெரிய ஒரு கடல் மாதிரி. நம்மளுக்கு என்ன மாதிரி இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது ஒரு இண்டெக்ஸ் வழியா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் சேம் ஆஸ் வாட் வி ஆர் கோனா டூ வித் த டிக்ஷனரி ஆஃப் அ புக். ஒரு புக்கோட கண்டென்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்ப்ளங்கோட கண்டென்ட்டை ஒரு இண்டெக்ஸர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க ஃபார்வர்டர். ஃபார்வர்டர்னா என்ன உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஃபார்வர்டர்னா என்ன? ஸ்லேவ் மிஷின்ல இருக்கிற. ஓகே, ஸோ என்னோட ஸ்லேவ் மிஷின்ல நான் பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு பேக்கேஜ் தான் என்னோட ஃபார்வர்டர். ஓகே, ஸோ ஸ்லேவ் மிஷின்ல நான் பேக்கேஜை பிளேஸ் பண்றேன். அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல ஃபார்வர்டட் மெசேஜ்னு ஒன்று வரும். இப்போ நம்ம ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு கான்டாக்ட் காமிச்சா ஃபார்வர்டட்னு இருக்கும். அதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு வர இன்ஃபர்மேஷனை இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணுது. சேம் அஸ் தட் நம்மளுக்கு இங்க வர வேண்டிய லாகை, ஸ்லேவ் மிஷின்ல வர லாகை இந்த ஃபார்வர்டர் என்ன பண்ணும் அப்படின்னா சென்ட் டு த மாஸ்டர், மாஸ்டருக்கு அனுப்பிச்சிடும். ஸோ மாஸ்டருக்கு அனுப்பிச்சதுனால என்ன யூஸ் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல வியூ பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு வேலை தான் நம்மள ஃபார்வர்டர் பண்ணுது. ஸோ ஃபார்வர்டர் இஸ் நத்திங் பட் ஃபார்வர்டிங் த இன்ஃபர்மேஷன். அந்த லாக் நம்மளோட EC2 மிஷின்ல இருக்கிற லாகை ஒரு இடத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுது. அது எந்த இடம்னா நம்மளோட மாஸ்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணுது. இதனால தான் நம்ம ஸ்லேவ்ல ஃபார்வர்டரை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஸ்லேவ்ல ஃபார்வர்டர் இன்ஸ்டால் பண்ணது என்னன்னா, இட் வில் பி ஃபார்வர்டிங் த இன்ஃபர்மேஷன் டு த ஸ்ப்ளங்க் மாஸ்டர் மிஷின். ஸோ தட் நம்ம இந்த இடத்துல பார்க்கறது, ஏன்னா இது சர்வருக்குள்ள இருக்கிறதா நம்மளோட EC2 லாக்ஸ். அதை நம்ம ஒரு ப்ரௌசருக்குள்ள பார்க்கணும், ப்ரௌசர் வழியா பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த மிஷின் பேக்ரவுண்ட்ல எல்லாத்தையும் புஷ் பண்ணுது. ஸோ அதோட இன்னும் கிளியரா பார்க்கணும்னா we can see the architecture. ஸோ நம்ம ஆர்கிடெக்சர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா we can see over here. ஸோ நம்ம தான் இந்த ப்ரௌசர்ல ரிக்வஸ்ட் கொடுக்குறோம். ப்ரௌசர்ல நம்ம சர்ச் செட் வழியா ரிக்வஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ சர்ச் செட் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட மாஸ்டர் மிஷினுக்கு வாங்க. இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம தான் we gonna enter our queries. நம்மளுக்கு என்ன மாதிரி queries வேணுமோ இந்த இடத்துல தான் என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ அது சில பேராமீட்டர், சில ஃபார்மேட்னு சொல்லலாம். ஓகே, சில கன்வென்ஷன் நான் சொல்றேன். அந்த மாதிரி கன்வென்ஷன்ல தான் அதை என்டர் பண்ணணும். அது நான் என்னன்றது உங்களுக்கு எக்ஸாம்பிளோட நான் காட்டுறேன். ஸோ எந்த இடத்துல queries ரன் பண்ணி நம்ம பார்ப்போம் அப்படின்றது இங்கே தான். இதுதான் நம்மளோட சர்ச் ஹெட். ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்ச் ஹெட் இஸ் நத்திங் பட் நம்ம எந்த இடத்துல queries ரன் பண்ண போறோம், நம்மளோட இன்புட்ஸ் எங்க தரப்போறோம் அப்படின்றது. ஸோ இன்ட்ராக்ட் பண்றோம்னு நான் சொன்னேன். எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவோம்னா இப்படி தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி queries வேணுன்றதை என்டர் பண்ணிட்டு, என்ன கீவேர்ட் வேணுன்றதை என்டர் பண்ணிட்டு நம்ம அதை ரன் பண்ணுவோம். என்ன டைம்ல வேணுன்றதை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ப்ரீசெட் வேல்யூன்றது நிறைய இருக்கு. ஸோ எனக்கு 30 மினிட்ஸ் வேணும், 1 hour வேணும் அப்படின்றது. ரியல் டைம் சினாரியோன்னு ஒன்று இருக்கு. ரியல் டைம் சினாரியோ பார்த்தீங்கன்னா எவ்ரி 15 மினிட்ஸ்ன்றதை டிஃபால்ட்டா பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றப்போ என்னென்ன டைம்லாம் இருக்குன்றதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ரிலேட்டிவ்னு இருக்கு, டைம் ரேஞ்சுன்னு இருக்கு, டேட் அண்ட் டைம்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ சர்ச் ஹெட் இஸ் நத்திங் பட் நம்மளோட queries என்டர் பண்ணக்கூடிய இடம் தான் சர்ச் ஹெட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் காம்பனன்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் இப்போ சர்ச் ஹெட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஃபார்வர்டர்னா என்னன்னு தெரியும். ஸோ இண்டெக்ஸர் அப்படின்னா என்ன அப்படின்னா, செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ்ல வந்துட்டு இண்டெக்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இங்கே தான் நம்ம இண்டெக்ஸர்லாம் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நம்ம என்ன மாதிரி இண்டெக்ஸ் வேணுமோ நம்ம அது டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் அப்படின்றது சில பேர்ல இருக்கு. ஸோ அண்டர்ஸ்கோர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அது சிஸ்டம் ஜென்ரேட்டடா ஸ்ப்ளங்கோட சிஸ்டம் யூசேஜ்க்காக அதுவே கிரியேட் பண்ணிக்க கூட ஒரு இண்டெக்ஸ் தான் அந்த அண்டர்ஸ்கோர்ல இருக்கிறது எல்லாமே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் இன்டர்னல்னு இருக்கு, அண்டர்ஸ்கோர் இன்ட்ரோஸ்பெக்ஷன் இருக்கு, அண்டர்ஸ்கோர் மெட்ரிக்ஸ்னு இருக்கு. இது எல்லாமே அது சிஸ்டம் ஜென்ரேட்டடா. அதை தவிர்த்து டிஃபால்ட்டா இருக்கிறது மெயின், ஹிஸ்டரி, ஸ்ப்ளங்க் லாகர் அண்ட் சம்மரி. ஸோ அண்டர்ஸ்கோர் இல்லாம இருக்கிறது அப்படின்னா டிஃபால்ட்டா அது கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்வர்டர். ஸோ நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்வர்டர் நம்மளோட இண்டெக்ஸர் தான் இன்னைக்கு நம்ம மெயின் யூஸ் பண்ண போறோம். ஓகே, நான் புதுசா ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நியூ இண்டெக்ஸ்னு இந்த ரைட் அண்ட் டாப்ல ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி நேம் வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ என் பேங்க் HDFC அப்படின்னா நான் HDFC கொடுத்துக்கலாம். இல்லை என் பேங்க் ஆக்சிஸ் அப்படின்னா
நம்ம இதை ஆக்சஸ் கொடுத்துட்டா நம்ம லாக் மேப் பண்றப்போ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லாக் மேப் பண்றப்போ நம்ம இந்த நேம் இங்க கிரியேட் பண்ணிட்டு சர்வர்ல போய் நம்ம மேப் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் ஜஸ்ட் HDFC நான் ஒரு இடத்து கிரியேட் பண்றேன், இல்லை ஆல்ரெடி இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்ன நேம் இங்க கிரியேட் பண்ணிட்டு நம்ம அங்க போய் மேப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நான் கிரியேட் பண்ணல. ஸோ நம்ம மேப் மெயின் வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ இது எங்க மேப் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ ஃபார் நவ் காம்பனன்ட்ஸ் அப்படின்றது 3 தான், சர்ச்சட், இண்டெக்ஸர் அண்ட் ஃபார்வர்டர். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட மாஸ்டர் மிஷின் நம்ம வேலிடேட் பண்ணிட்டோம். ஓகே, இது இன்னொரு வழியா எப்படி வேலிடேட் பண்ணீங்க, ப்ராசஸ் எப்படி நீங்க கிரிப் பண்ணி பார்ப்பீங்க. ஒரு ப்ராசஸ் சர்வர்ல கிரிப் பண்ணணும் அப்படின்னா ஸோ ப்ராசஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இது கிரிப் பண்றது டாப் கமாண்ட் வில் பி கிவிங் என்ன ப்ராசஸ் ஓடுதுன்றத பார்க்குறோம். ஸோ நம்ம கிரிப் பண்றோம் அப்படின்னா ஸ்பெசிஃபைடா என்ன வேணும் அப்படின்றத நம்ம கிரிப் பண்ணி பார்க்குறோம். எனக்கு ஸ்ப்ளங்கோட ப்ராசஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றதுனால நான் ஸ்ப்ளங்கோட ப்ராசஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டிடும். ஸோ ஸ்ப்ளங்கோட மிஷின் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, டிபியோட மாங்கோ டிபியில இருக்குன்றத எல்லாத்தையும் கிளியரா காட்டிடும். ஸோ என்னோட டீடைல்ஸ் எல்லாமே இதுல நான் ப்ராசஸ் வச்சு கிரிப் பண்ணிட்டேன். ஸோ என்னோட மாஸ்டர் மிஷின் பர்ஃபெக்டா ரன் ஆகுது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்லேவ் மிஷினுக்கு நான் போறேன். ஸ்லேவ் மிஷின்ல அகைன் sudo to root user போயிடுறேன். இப்போ நம்ம சேம் பார்த்து தான் எல்லாமே சிடி ஓபிடிக்குள்ள வந்துட்டு என்ன இருக்குன்றத பார்த்துருவோம். ஸோ இப்போ என்னோட ஸ்லேவ் மிஷினுக்கான இதுவை நான் டவுன்லோட் பண்ணி பேஸ்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 100% வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஐம் கோனா அகைன் unzip it. ஓகே, ஸோ tar xv setf ஸ்ப்ளங்க் ஃபார்வர்டை இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். ஸோ எனக்கு ஸ்ப்ளங்க் ஃபார்வர்டுன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ அகைன் இதுக்கும் என்னோட பின் பாத் தான். ஸோ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொன்னேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஒரு ஸ்ப்ளங்க் மிஷினை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டா ஓகே டாட் ஸ்ப்ளாஷ் இது எப்பவுமே ஸ்பேஸ் என்னென்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றோமோ கரெக்டா பாருங்க. இப்போ நான் ஸ்ப்ளங்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு தான் ஸ்டார்ட்ன்றதை கொடுப்பேன். ஸோ கமாண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பேஸ் கேஸ் சென்சிட்டிவ் தான். ஸோ எந்த இதுவுமே நீங்க கரெக்டா கேப்னா கேப் இருக்கணும், கமாண்டை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். போன வாட்டி நான் லைசன்ஸ் படித்தேன், எனக்கு இந்த வாட்டி டைம் இல்லை அப்படின்னா நான் அக்செப்ட் லைசன்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். ஸோ என்னன்னா நான் வந்து உன்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்றேன் கமாண்ட் லைன் வழியாவே நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ கொடுத்தோன்னே இதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாஸ்டர் சர்வருக்கு கிரியேட் பண்றது டிஃப்ரெண்ட் கிரெடென்ஷியலாகவும் இதுக்கு டிஃப்ரெண்டாகவும் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட நேம் ஒரே ரெஃபரன்ஸ்க்காக நான் ஒரே நேம்ல கிரியேட் பண்றேன். இல்லை உங்களுக்கு தனித்தனியா வேணும்னாலும் நீங்க தனித்தனியாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்டருக்கான ஒரு கிரெடென்ஷியல் தனி, இதுக்கான ஒரு கிரெடென்ஷியல் தனி தான். ஸோ நான் அகைன் என்னோட நேம்ல கிரியேட் பண்ணிக்கிறேன் cat 1 2 3. ஓகே, ஸோ இப்போ என்னோட ஸ்ப்ளங்க் ஸ்லேவ் மிஷினை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட ஸ்ப்ளங்க் ஸ்லேவ் மிஷினை ஸ்டார்ட் பண்ணதுக்கு நான் ப்ராசஸ் கிரிப் பண்ணி அகைன் பார்க்குறேன். கிரிப் பண்ணி பார்த்தா எனக்கு இது ஓடுது, ஸ்டார்ட் அப்படின்றது ப்ராசஸ் ரன்னர் அப்படின்றத காட்டுது. ஸோ என்னோட ஸ்லேவ் மிஷினும் இப்போ ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம we have done the installation. ஸோ இன்ஸ்டலேஷனா மாஸ்டர் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, we have started the master machine and also the slave. ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன ஸ்டெப் நீங்க இன்ஸ்டால் எப்படி பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா நான் வந்து பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணுவேன், நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், என்னோட ஃபார்வர்டரே ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு சொல்லலாம். ஆனா கான்ஃபிகரேஷன் அப்படின்றது டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ கான்ஃபிகரேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதுதான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண போறோம். இப்போ வரைக்கும் பண்ணது என்னன்னா என்னோட இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா நான் ஃபேன் போட்டுட்டேன், என் ரூமுக்கு நான் ஃபேன் மாட்டிட்டேன் ஆனா கனெக்ஷன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான். ஸோ என்னோட ரூம்ல ஃபேன் இருக்கு, அதே மாதிரி மாஸ்டர் சர்வர்ல ஸ்ப்ளங்கை போட்டுட்டேன், அதே மாதிரி என்னோட ஸ்லேவ்ல ஸ்ப்ளங்க் ஃபார்வர்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆனா அது எதை மானிட்டர் பண்ணும்? ஸோ ஸ்ப்ளங்க் ஃபார்வர்டர்ன்றது லாக் மானிட்டரிங் சொன்னீங்க, ஆனா நம்மளோட ஸ்லேவ்ல தான் எந்த லாகுமே இல்லையே. ஆனா இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா எதை மானிட்டர் பண்ணணும், லாக்லாம் என்னென்ன மானிட்டர் பண்ணணும்ன்றதை இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் சொல்லணும். வாட் டு மானிட்டர். ஓகே, வாட் டு மானிட்டருக்கு அப்புறம் அது எப்படி மானிட்டர் பண்ணும், ஹவு டு மானிட்டர். ஸோ இப்போ நம்ம வாட் டு மானிட்டர்ன்றது நம்ம லாக் மானிட்டர்னு சொல்லிட்டோம்.
இதை ஃபர்ஸ்ட் அந்த பாத் ரெடி பண்ணல, அதுதான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண போறோம். ஸோ ஃபார் நவ் அப்படின்னா இன்ஸ்டலேஷன்ல மாஸ்டர் மிஷினையும் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டோம், என்னோட ஸ்லேவ்லையும் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டோம். ஓகே, ரெண்டுமே இப்போ அப் அண்ட் ரன்னிங்ல இருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கா? கிளியர் ப்ரோ. கிளியர் Clear, bro. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 3 ஸ்டெப் தான். ஓகே, கான்ஃபிகரேஷன் இஸ் வெரி வெரி சிம்பிள் இன் ஸ்ப்ரங். 3 ஸ்டெப் நமக்கு கிளியரா தெரியணும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு 3 ஸ்டெப் அப்படின்றது கான்ஃபிகரேஷன் நான் எழுதிக்கிறேன். கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ கான்ஃபிகரேஷன் 3 ஸ்டெப் என்னென்ன அப்படின்னா 1 minute I'm just getting a call. ஓகே, சாரி ஃபார் இட். ஸோ இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 3 விஷயம் தெரியணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மாஸ்டர் ரெடி பண்ணிட்டோம், நம்மளோட ஸ்லேவ் ரெடி பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இதுவுமே அப் அண்ட் ரன்னிங். ஓகே, அப் அண்ட் ரன்னிங்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்டுமே இது பண்ணிட்டோம், அப் அண்ட் ரன்னிங்ல நம்மளோட ஃபார்வர்டரும் ஓடுது. ஆனால் இதுக்கும் கனெக்ஷனை நம்ம ஒன்றும் எஸ்டாப்ளிஷே பண்ணலாம். கரெக்டா? ஸோ இப்போ நம்மளோட மாஸ்டருக்கும் இதுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கனெக்ஷனை இப்போ நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளாக போவோம் ரியல் டைம். இப்போ உங்களுக்கு கிரீன்ஸ் டெக்னாலஜிலேருந்து எல்லாரையும் உங்களை லஞ்சுக்கு வர சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, எல்லாருக்கும் ஃபார்வர்ட் மெசேஜா ப்ளீஸ் கம் டு லஞ்ச் அட் கிரீன்ஸ் டெக்னாலஜின்றாங்க. ஓகே, உங்களோட நெக்ஸ்ட் கேள்வி என்னவா இருக்கும் அவங்க கிட்ட? டைமிங் அண்ட் லொகேஷன். டைமிங் அண்ட் லொகேஷன். டைம் அண்ட் லொகேஷன். ஓகே, டைம் அண்ட் லொகேஷன் கேட்பீங்க. ஏன் டைம் அண்ட் லொகேஷன் கேட்குறோம்? ஏன்னா நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டியதுக்கு நம்மளுக்கு வெறும் இன்ஃபர்மேஷன், நம்ம இப்போ எப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷன் லாக் மானிட்டர் பண்ணணும்னு சொல்லிட்டோம். ஆனால் அது எப்படி மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா எந்த டைம், ஓகே, என்ன டைம்ல மானிட்டர் பண்ணணும், அது எப்படி மானிட்டர் பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்போ நம்ம லஞ்சுக்கு வர சொன்னது எந்த இடம்னு சொல்லணும், ஃபர்ஸ்ட் நம்ம லொகேஷன் தெரியணும். ஏன்னா கிரீன்ஸ் டெக்னாலஜி நிறைய இடத்துல இருக்கு. அதே மாதிரி லொகேஷன் சொன்னாலே என்ன டைம் லஞ்சுன்னு சொல்லிட்டாங்க, அது 12 o'clock இல்லை 1 o'clock 2 o'clockன்றது தெரியாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டைம் அண்ட் லொகேஷன் வேணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பாகவே நம்ம போவோம். ஸோ டைம் அண்ட் லொகேஷன் வேணும்னா நம்மளுக்கு லாக் மானிட்டர் பண்ண போகிறோம். எங்கேருந்து மானிட்டர் பண்ண போகிறோம்? நம்மளோட ஸ்லேவ் மிஷினில் தான் லாக் இருக்கு. ஸோ இந்த ஸ்லேவ் மிஷின் லாக் இருக்கு அப்படின்னா we just need to know the மிஷின் மாஸ்டரோட ஐபி அட்ரஸ் தெரியணும். ஏன் மாஸ்டரோட ஐபி அட்ரஸ் தெரியணும்னு நான் இங்கே சொல்கிறேன். இந்த ஸ்லேவ் மிஷினுக்கு மாஸ்டரோட ஐபி அட்ரஸும் போர்ட் நம்பரும் தெரியணும். அப்போதான் அதெல்லாம் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணவே முடியும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு லொக்கேஷன் போகிறோம், இப்போ நம்ம கேப் புக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு போக வேண்டிய லொக்கேஷன் தெரிஞ்சாதான் நம்ம கேபே புக் பண்ண முடியும். இப்போ நம்ம ஓலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓலா கேப்குள்ளே போயிட்டு நம்மளோட பிக்கப் பாயிண்ட் நம்ம வீடு தான். ஆனால் லொக்கேஷன்ன்றது நம்மளுக்கு எந்த இடத்துக்கு போகிறோன்றது தெரியணும். ஸோ நம்மளோட லாகும் அதே மாதிரி தான். அந்த லாக் எங்கே போய் நம்ம பார்க்கணும்? நம்ம லாக் மானிட்டரிங் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி, இப்போ நம்ம லாக் மானிட்டரிங் சொன்னால் நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஒரு இடத்துல. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மாஸ்டர் மிஷின். ஓகே, நான் லஞ்சுக்கு வர சொன்னேன், உங்களை லஞ்சுக்கு வர சொன்னப்போ நான் கதவு மூடி வச்சிருந்தா நீங்கள் லஞ்சுக்கு வர முடியுமா முடியாதா? நான் டைம் சொல்லிட்டேன் உங்களுக்கு, இடமும் சொல்லிட்டேன், லொக்கேஷனும்.
ஆனால் நான் வந்து கதவு லாக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களால் யாராலும் உள்ளே வர முடியாது. ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட பில்டிங்கோட டோரை ஓப்பன் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம பில்டிங்கோட டோர் அப்படின்றது நம்மளோட போர்ட் நம்பர். ஓகே, ஸோ நம்மளோட போர்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட போர்ட் நம்பர். ஸோ நம்ம எங்கே போர்ட் நம்பர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மாஸ்டர் சர்வரில் போர்ட் நம்பர் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஸ்ப்ளங்க்குன்னு டெடிகேட்டடாக ஒரு போர்ட் நம்பர் இருக்கு. ஓகே, இந்த போர்ட் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. மாஸ்டர் டெடிகேட்டட் Splunk போர்ட் நம்பர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா will be having 9997. இது வந்து இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா லிசனர் போர்ட். ஓகே, ஸோ இந்த போர்ட் நம்பரை நம்ம மாஸ்டர் சர்வர்ல ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணணும். ஏன் டோர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்க வரைக்க வேண்டிய லாக்ஸ் எல்லாமே இந்த வழியா தான் உள்ள வரணும். நான் எல்லாரும் லாக் வர சொல்லிட்டு டோர் மூடி வச்சிருந்தா அது நல்லா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம ரிசப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, ஒரு கல்யாண ரிசப்ஷன் எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் எல்லாரும் வரவேற்கணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டோரை திறந்து வச்சு ரெட் கார்பெட்லாம் விரிச்சிட்டு எல்லாரும் வரவேற்பாங்க. அதே மாதிரி தான் ஸ்ப்ளங்கோட நம்ம லாக் மானிட்டரிங் பண்ண போறோம் அப்படின்னா மாஸ்டர் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணிடும். ஸோ டோர் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் நம்பர் தான் நம்மளுக்கு ஒரு 997. ஓகே, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ டோர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லாக் மிஷின்ல என்னென்ன லாக்லாம் மானிட்டர் பண்ணணும், அது எந்த வழியா வரணுன்றத நம்மளோட மாஸ்டரோட ஐபி அட்ரஸும் மாஸ்டரோட ஐபி அட்ரஸ் தான் நம்மளோட லொகேஷன். ஓகே, மாஸ்டரோட ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம லாகின் பண்ண போறோம். ஸோ மாஸ்டரோட ஐபி அட்ரஸ் நம்மளுக்கு இப்போ தெரியும். ஓகே, ஸோ மாஸ்டரோட ஐபி அட்ரஸ் எந்த டோர் வழியா போறணும், ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணி இருக்கக்கூடிய டோர். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா டோர் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஓலா கேப்ல இருக்க மாதிரி டெஸ்டினேஷன் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ நான் ஒரு ஸ்டெப்பா பண்றேன், உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட மாஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணணும்னு நான் சொன்னேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் லெட்ஸ் ஓப்பன் த டோர். ஸோ டோர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நான் எந்த சர்வர்ல போய் கமாண்டை ரன் பண்ணணும்? மாஸ்டர். ஓகே, ஸோ நம்மளோட மாஸ்டர் சர்வர்ல போய் நம்ம ஃபர்ஸ்ட் கமாண்டை ரன் பண்ணணும். ஸோ மாஸ்டர் சர்வர்ல போய் கமாண்ட் ரன் பண்ணணும்னா என்ன கமாண்ட் ரன் பண்ணணுன்றத இருக்கு. நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் அட் எண்ட் ஆஃப் த கிளாஸ் நான் ஷேர் பண்றேன், இன்னும் கிளியரா வித் இமேஜஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னோட கமாண்டை ஃபர்ஸ்ட் நம்ம படிப்போம். ஸோ மாஸ்டர்னு சொல்லிட்டீங்க. ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் எந்த பாத்துல இருந்து பண்ண போறேன்றது பார்க்கணும். எப்பவுமே ஓபிடி பின்ன்ற பாத்துல இருந்தா நம்ம இது பண்ணணும். ஸோ நான் போர்ட் நம்பர் ஓப்பன் பண்ண போறேன்னு சொன்னேன். ஸோ இப்போ என்னன்னா அதே கமாண்ட் டாட் ஸ்ப்ளங்க் எனேபிள்னா இந்த போர்ட் நம்பரை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த போர்ட் நம்பர் ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னா வில் பி கிவிங் ஒரு ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ இது வந்து டவுனா இருந்தாலும் நம்ம இப்போ ஆக்டிவேட் பண்ணோம். 997 டெடிகேட்டட் யூனிவர்சலா டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட் நம்பர் ஸ்ப்ளங்குக்குனே மட்டும். நீங்க எங்க போனாலும் 997 அப்படின்னு சொன்னாலே ஸ்ப்ளங்குக்கான ஒரு டெடிகேட்டட் போர்ட் நம்பர் தான். இது வேற போர்ட் நம்பர் வச்சுக்க முடியுமா கேட்டா வச்சுக்கலாம். நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன்ல பண்ணிக்கணும். பை டிஃபால்ட் 997 தான் நம்மளோட டிஃபால்ட் போர்ட் நம்பர். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்ப்ளங்க் கொடுத்துட்டு எனேபிள் கொடுத்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிசன் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ லிசன் அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு கவனிக்கணும் அப்படின்றோம். ஸோ இயரிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் லிசனிங். ஓகே, ஸோ இயரிங் அப்படின்னா கேட்கறது, லிசன் அப்படின்னா கவனிக்கிறது. ஸோ என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த போர்ட் நம்பரை நல்லா கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ நான் அந்த கமாண்ட் ரன் பண்ணா எனக்கு ஒரு கொஸ்டின் வரும், நீ யாரும் இந்த எனக்கு கமாண்ட் ரன் பண்ண சொன்னா அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஆத்தென்டிகேஷனுக்காக என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டா கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஆத்தென்டிகேஷனுக்காக கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது இந்த கமாண்ட்ல பாத்தீங்கன்னா லிசனிங் ஃபார் ஸ்ப்ளங்க் டேட்டா அண்ட் டிசிபி போர்ட் நம்பர் 997 போர்ட் நம்பர் நான் எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்றத அது நம்மளுக்கு சொல்லுது. ஆனா அதுலயும் நல்லா பாருங்க ஸ்ப்ளங்க் டேட்டா அப்படின்ட்டு. ஸோ ஸ்ப்ளங்குக்குன்னு தான் இந்த டேட்டா நான் ஓப்பன் பண்றேன். ஸ்ப்ளங்க்ன்ற ஒரு டேட்டா தான் நீங்க இதெல்லாம் வரணும் அப்படின்றது. ஸோ ஸ்ப்ளங்க் டேட்டாஸ் மட்டும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு போர்ட் நம்பர் தான் இந்த 997. ஓகே, ஸோ இப்போ நான் மாஸ்டர் சர்வரை ஓப்பன் பண்ணிட்டேன், இந்த போர்ட் நம்பர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கிட்ட இருக்கிற இங்க இருக்க லாக்ஸ்லாம், ஓகே, ஸோ நம்மளோட லாக்ஸ் எல்லாமே ஒரு இடத்துக்கு மானிட்டர் பண்ண சொல்ல போறோம். ஓகே, நம்ம லாக்ஸ் கிட்ட என்ன சொல்றோம்னா ஒரு இடத்துக்கு மாஸ்டரோட யூசர் இன்டர்ஃபேஸ்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்படி சொல்றோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருந்து கமாண்ட் ரன் பண்ணா நம்ம மாஸ்டரோட ஐபி அட்ரஸும் போர்ட் நம்பரும் கொடுக்கணும். ஏன் ஸ்லேவ்ல இருந்து கொடுக்குறோம், இன்னொரு ரீசனும் சொல்லுங்க. ஏன்னா நம்மளோட லாக் அந்த ஸ்லேவ்ல தான் ஓடுது, கரெக்டா? ஸோ நம்ம எந்த இடத்துல இருந்து நம்ம லாக்ஸ் மானிட்டர் பண்றோமோ அந்த இடத்துல தான் நம்ம கொடுக்கணும்.
சேம் ஆஸ் லைக் நம்ம ஓலா கேப் புக் பண்ற மாதிரி என்னோட டெஸ்டினேஷன் மாஸ்டர் சர்வர், ஆனா நான் கொடுக்க வேண்டிய இடம் நம்மளோட வீட்டில இருந்தா. ஸோ நம்மளோட ஸ்லேவ்ல இருந்தா மாஸ்டரோட ஐபி அட்ரஸும் போர்ட் நம்பரும் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஸ்லேவ் மிஷினுக்கு நான் போறேன். ஸோ அகைன் என்ன பாத்துல இருக்குன்றதை நான் ஃபர்ஸ்ட் கிளியரா பாத்துக்கிறேன். பிடபிள்யூடி போட்டிங்கன்னா பாத் எங்க இருக்குன்றது தெரியும். ஸோ பாத்குள்ள போயிட்டு நான் இன்னொரு கமெண்ட் ரன் பண்ண போறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்ப்ளங்க் ஃபார்வர்டர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஸ்ப்ளங்க் ஆட் ஃபார்வர்ட் சர்வர். ஸோ என்னோட சர்வரை ஃபார்வர்ட் சர்வரை ஆட் பண்ணிக்கோன்னு சொல்லி எங்க ஆட் பண்ண சொல்றேன், மாஸ்டர் சர்வர் கிட்ட மேப் பண்ணிக்க சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்ப்ளங்க் ஆட் ஃபார்வர்ட் சர்வர், ஏன்னா என்னோட ஃபார்வர்டர் சர்வர் தான், அதை நீ மாஸ்டர் மிஷினுக்கு ஆட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்க வழியா, ஸோ 997 தான். ஸோ இந்த டோர் வழியா மட்டும் எல்லாரும் லஞ்சுக்கு வாங்கன்ற மாதிரி. ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ கிரீன்ஸ் டெக்னாலஜி பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வழியா எல்லாரும் லஞ்சுக்கு வாங்கன்னு சொல்றோம் அந்த பில்டிங்குள்ள. ஸோ பில்டிங்கோட அட்ரஸை தான் இப்போ நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறோம். ஸோ அதுக்கு மாஸ்டரோட ஐபி அட்ரஸை நான் எடுத்துக்கிறேன். மாஸ்டரோட ஐபி அட்ரஸை நான் எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா :997. ஸோ இப்போ என்னன்னா என்னோட மாஸ்டர் சர்வருக்கு என்னோட ஃபார்வர்டர் கிட்ட என்னோட மாஸ்டர் சர்வர் அட்ரஸும் கொடுத்துட்டேன், அது எந்த டோர் வழியா போகணுன்றது நான் ஸ்பெசிஃபைடா சொல்லிட்டேன். ஸோ தட் அந்த வழியா எல்லாரும் இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணிக்கலாம், அந்த வழியா எல்லாருமே நம்ம லஞ்சுக்கு போயிடலாம். ஸோ இதுக்கு நான் என்டர் பண்ணாலும் எனக்கு இதோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், நீ யார் எனக்கு இந்த கமெண்ட் சொல்ல அப்படின்னா நம்ம ஃபார்வர்டருக்கு கொடுத்துருக்க பாஸ்வேர்டை கொடுத்துக்கணும். ஸோ அதனால தான் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்வர்டர் ஒரே பாஸ்வேர்டை கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துக்கோங்கன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபார்வர்டிங்கை ஆட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஆடட் ஃபார்வர்டிங் டூ. ஸோ இந்த ஃபார்வர்டிங்கு நான் ஆட் பண்ணிட்டேன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மூணாவது கமெண்ட். ஸோ நம்ம இப்போ பாத் ரெண்டுமே எனேபிள் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த வழியா போகணும்னு சொல்லிட்டோம், இதுதான் அந்த கொடுத்துருக்க பாத். ஓகே, ஸோ நம்ம மாஸ்டரோட ஐபி அட்ரஸ் இங்கே கொடுத்துட்டோம், நம்மளோட போர்ட் நம்பரை இந்த இதில் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம லாக் மானிட்டர் பண்ணணும். ஸோ நம்ம கிட்ட அப்ளிகேஷனே இல்லை. ஓகே, ஸோ அப்ளிகேஷனே இல்லை, ஆனால் எப்படி லாக் மானிட்டர் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட தேர்ட் ஸ்டெப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போர்ட் நம்பர் எனேபிள் பண்ணிட்டோம், செகண்ட் ஸ்டெப் டெஸ்டினேஷன் கொடுத்துட்டோம், தேர்ட் ஸ்டெப் அப்படின்னா லாக் டு பி மானிட்டர். ஓகே, ஸோ என்ன லாக்